அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு கதை பேசலாம் வாங்க நிகழ்வுல நான் விண்மின் மின் இதழில் வெளியான ஒரு சிறுகதை. எழுத்தாளர் அபு ஃபர்ஹானா எழுதிய உம்மாவின் துப்பட்டா என்ற சிறுகதையை பற்றி பேச போறேன். இந்த கதை உம்மாங்கிறது சில ஊர் கலாச்சாரத்தில் அம்மாவை தான் உம்மான்னு சொல்லுவாங்க. அந்த உம்மாவை சுற்றி நடக்கக்கூடிய கதை. ஏன்னா உம்மாங்கிறது அம்மாங்கிறது ஒரு வீட்டில் ஒரு சொல்லப்போனால் குலதெய்வம் மாதிரி. அவங்களுடைய மகிழ்ச்சி, அவங்களுடைய சந்தோஷங்கள், அவங்களுடைய நடவடிக்கைக்கு தான் வீட்டில் சந்தோஷமா வச்சிருக்கும். நல்லா சந்தோஷமா இருந்த உம்மா இப்போ எதுவுமே பேசுறது இல்ல. ரொம்ப அமைதியாயிட்டாங்க. எதுவுமே பேசாம கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்றாங்க. அவங்க எப்பவுமே இந்த வட வட நல்லா அதிகமா பேசிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ரசிக்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி ரசிச்சுட்டு இருக்க உம்மா இப்போ அதிகமா பேசுறது இல்ல. அடிக்கடி கோவப்படுறாங்க. யாரை பார்த்தாலுமே அந்த எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க சொல்றாங்க. அமைதியா இருந்த அம்மா வெடிச்ச மாதிரி எல்லாத்துட்டையும் திட்டுறாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைய சேட்டைகள்லாம் ரசிச்சவங்க சின்ன பிள்ளைகள் மேலேயும் சிடு சிடுவன எரிந்து விழுந்துட்டு இருக்காங்க. பிள்ளைகள்லாம் பார்த்தா மணிக்கணக்கா நம்ம மடியில எடுத்து வச்சு கொஞ்சுவாங்க. இப்போ அவங்க பிள்ளைகளை தூக்குறதே இல்லை. ஏதோ பிள்ளைகளை பார்த்தா தூரமா போயிடுறாங்க. இதெல்லாம் அந்த வீட்டுல இருக்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா சந்தோஷமா இருந்த வீடு இப்படி அம்மாவோட நடக்கிற எல்லாம் மாறி போச்சு. ஏன்னா சாப்பாடுனால 3 வேளை நல்ல திருப்தியா சாப்பிடுவாங்க. எல்லாரும் நல்லா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. இப்போ அது கூட அவங்க ஒழுங்கா சாப்பிடணும். வீட்டுல சாப்பிட்றவங்களும் ஒழுங்கா சாப்பிடுறது இல்லை. ஏன்னா ஏதோ கடமைக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் அது வீட்டுல சந்தோஷமான இருந்த வீடு உம்மாவுடைய இந்த நடவடிக்கைகளால எல்லாமே மாறிச்சு. அப்போ அம்மாவுடைய பையன் ஃபைசல் வெளிநாட்டுல இருக்கான். வெளிநாட்டுல இருந்து அம்மாவுக்கு ஃபோன் பேசும்போதும் எப்பவுமே ஃபோன் பேசினா அம்மா நல்ல நல்லா விசாரிப்பாங்க. அப்போ பையனும் ஃபைசல் கேட்பான், ஊர்ல என்னம்மா விவரம், என்ன நடக்குதுன்னு கேட்டா டெய்லி அன்றாட நடவடிக்கை, தெருவில் நடக்கிறது, வீட்டுல நடக்கிறது எல்லாமே விவரமா சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஃபோன் பண்ணா 1 மணி நேரம் பேசுவாங்க. தெருல நடந்தது, வீட்டுல இருந்து இல்லாம. இப்போ அப்படிலாம் இல்லை. நல்லா விசாரிச்சா நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா அப்படின்னு அவன் அக்காட்ட போனை கொடுத்துட்றாங்க. இது பையனுக்கும் ஃபைசல் அந்த பையனுக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. என்னடா அம்மாட்ட எல்லா நிகழ்வும் எல்லா இதுவும் பகிர்வோம், அவங்களும் பகிர்வாங்க. இப்படி இருந்த அம்மா இப்போ உண்மை நம்மகிட்ட பேசுறதே இல்லையே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அப்படி பேசும்போது அவ ஃபைசல் அவ அக்கா ஆமீனட்ட பேசுறாங்க. என்னம்மா அம்மா நல்லா பேசுவாங்களே, இப்போ ஒண்ணுமே பேசுறது இல்லையே, என்னன்னு கேட்குறான். அப்பா அவ சார் எனக்குன்னு தெரியலையாப்பா, எதுக்கு அம்மா இப்படி இருக்கிறதுல வீட்லயே அதே மாதிரிதான் ரொம்ப இதா நடந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே நல்ல தலை சீவி சிங்காரிச்சு நல்ல அழகா இருப்பாங்க. இப்போ தலை கூட ஒழுங்கா சீவுறது இல்லை. அதேமா அவங்க கூந்தல் சீப்பை பார்த்தே பல நாட்கள் ஆயிடுச்சு. அத மாதிரி அவங்க தலைமுடி இருக்கு அப்படின்னு அக்காவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ ஃபைசல் சொல்றான், அம்மா நீ சமயம் டைம் கிடைச்சா அம்மாட்ட எப்படியாச்சும் நீ அவங்கள்ட்ட அவங்கள மனசுல உள்ளது என்னங்கிறது கேளு. ஏன்னா சமீபத்துல அவங்களுடைய வாப்பா இறந்தது, அது கூட இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஃபைசல் அவங்க அக்காட்ட சொல்ல. தெரியலையாப்பா, நானும் அம்மாட்ட டைம் கிடைக்கும் போது அவங்கள்ட்ட கண்டிப்பா கேட்கிறேன் அப்படின்னு சொல்ற. இது மாதிரி ஒரு டைம் அமையுது. யாருமே வீட்டுல இல்ல, அம்மா மட்டும் இருக்காங்க. அப்போ அவன் ஃபைசலுடைய அக்கா ஆமீனா என்ன செய்யறா, அம்மாவுடைய கையை எடுத்து தான் கைக்குள்ள வச்சுக்கிட்டு நல்ல கைய தடவி கொடுத்துட்டு, என்னம்மா இப்படி மாறிட்ட, நீ எப்படிம்மா இருந்த, இப்படி மாறிட்ட என்னன்னு ரொம்ப அழகா ரொம்ப செல்லமா கேட்கிறா. அப்போ அம்மா இந்த ஆமீனா கேட்கறத பார்த்து மனம் உடைஞ்சிடுறாங்க. அப்படி மனம் உடைஞ்சா ஒரு ஆளு அந்த உடைஞ்சி வெடிச்சா எப்படி அழுக வரும், ஓன்னு கத்தி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க இல்லைன்னா இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்போ கையை நல்லா இறுக்கமா பிடிச்சிட்டு, என்னம்மா என்ன என்ன ஆச்சு நீ சொல்லு, நீ எதனால இப்படி இது பண்ற. அப்போ அவங்க சொல்லுங்க, வாப்பா இருந்தப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நான் காலையில சாயா குடிச்சியா, காலையில இருந்தா வாப்பா அவங்கள்ட்ட கேட்டு சாயா டீ குடிச்சியா அப்படின்னு அவர் என்ன பார்த்து கேட்பாரு, நான் அவங்கள்ட்ட கேட்பேன். மாதிரி எப்பவுமே நாங்க அதிகமா வாப்பா சில வீட்டுல கணவன் மனைவி அதிகமா பேச மாட்டாங்க. பட் அவங்களுடைய அன்பு ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரிதான் இவங்களுடைய வாப்பாவும் ஃபைசலுடைய வாப்பாவும் உம்மாவும். நான் சாயா குடிச்ச எப்பவுமே படுக்கும்போது நைட்டு படுக்கும்போதும் நான் அவங்க வீடு அநேகமா அவர் சொல்றது பாரு, வீடு இந்த குறுகிய வீடா இருக்கணும். அதனால அவங்க பாப்பா மேல படுப்பாரு. அவங்க கால் தடத்தை தான் அவங்க அம்மா படுப்பாங்களாம். அப்போ காலையில எந்திரிச்சா அம்மாவுடைய முதல் பார்வை அப்பாவின் மேல விடும், பாப்பாவின் மேல விடும். அது இல்ல. ஏன்னா அதே மாதிரி சாயா வாங்கிட்டு எப்பவுமே சாயா கிளாஸ்ல ஊத்தி சும்மா அம்மாவுக்கு கொடுப்பாரு, அவங்க குடிப்பாங்க. குடிச்சிட்டு எப்பவுமே நல்லா அது மதியம் சாப்பிடும் போதும் முதல் வார்த்தை என்னம்மா சாப்பாடு ரெடி ஆயிட்டா அப்படின்னு அம்மாவை பார்த்தா கேட்பாப்ல. எப்பவும் அதிகமா பேச மாட்டாப்ல. ஆனா சமயத்துக்கு அந்த டயத்துல அன்பை எந்த சமயம் வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்திடுவாங்க. மறைமுகமா அவங்களுடைய அன்பு நல்லா இருந்துச்சு. அந்த அதிகமா பேச மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் வரதான் செய்யும். சின்ன சின்ன பெரிய சண்டை வரும். ஆனா எப்படின்னா அது அந்த சமயத்தோட முடிஞ்சிடும், அந்த டைம் தான்.
அதுக்கடுத்து ஒண்ணுமே நடக்காத போல ஆயிடும். அப்போ அன்பா என்ன அவரு வந்து பீடி குடிக்கிறாரு. அதே மாதிரி அவங்க அம்மாவும் வந்து கலாச்சாரப்படி அந்த ஊர் கலாச்சாரம் பீடி சுத்துவாங்க. அப்போ டகாரம் வந்து ஒரு பீடி எடுத்தா அப்படிம்பாரு சண்டை போட்டா வந்து. நீ இந்த தட்டுல பீடி இருக்க நீங்க வந்து எடுத்துக்கங்கம்பாரு. இல்ல அவங்க சொல்லுவாங்க நீ எடுத்தா நீ தான் நல்ல பீடியா எடுத்து வருவ அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு 100 பீடி தான் அதுல இருந்து ஒரு பீடி பாத்தி எடுத்து அவங்க கையில கொடுக்கும்போது செல்லமா பீடி வாங்குற சாக்குல கை அப்படியே தடவுவாரு. அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அவ்வளவு ஒரு அன்பா இருந்தாங்க. அப்படி இருந்த வாப்பா இறந்ததுனால அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அது மட்டும் அதுக்கு பின்னாடி இன்னொரு இது இருந்துச்சு. சரிம்மா அது இருக்கட்டுமாம்மா எல்லாம் நடக்குது தானே அப்ப எல்லாமே காலப்போக்குல எல்லாமே சரியாகணும்ல. ஏன் வந்து நீ வந்து இன்னும் சரி வரல அப்படின்னு அப்போ உம்மா தொடர்ந்து பேசினாங்க. அது மட்டும் இல்லாம உங்க வாப்பா இருந்த காலம் வரைக்கும் வந்து சொந்தத்துல திருமணம் நடந்தனாலும் நிச்சயதார்த்தம் சடங்கு வீடு எதுனாலும் என்னதான் முன்னிலைப்படுத்துவாங்க. இப்ப பாருங்க இன்னும் யாருமே எதுக்குமே என்ன கூப்பிடுறதே இல்லை. கூப்பிட்டாலும் அன்னைக்கு பாரு உமாவுடைய தங்கச்சி பேரு பரக்கத்து அவங்க வீட்டுல வந்து ஒரு கல்யாண வீடு. அப்ப கல்யாண வீட்டுக்கு போறாங்க. இவங்க வந்து எப்பவுமே கல்யாண வீடு இவங்க தான் முன்னிறுத்தப்படுவாங்க எல்லா நிகழ்ச்சிகளையும். பட் அவங்களோட தங்கச்சியை வந்து பின்னாடி போய் உட்காரு அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டு என்ன அப்பதியா நான் இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க. அப்போ கணவன் வந்து இறந்துட்டா வந்து நம்ம கூட வந்து எல்லாமே பறிக்கப்பட்டுருமா அப்படிங்கிற அவங்க ரொம்ப ஆதங்கம். நான் எப்படி இருந்தேன் எல்லாருமே என்ன கௌரவப்படுத்தேன் அது ஒரு ஈகோ மாதிரி ஆயிடுச்சு. நல்லா வந்து ஒரு இதுல இருந்துட்டு திரும்ப வந்து அவங்கள வந்து இது பண்ணும்போது அவங்களுடைய இது வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதனாலதான் வந்து இதை மாதிரி சொல்றேன். அப்ப ஆமீனாக்கு வந்து இதை ஃபுல்லா வாங்கிட்டு அவங்க வந்து அடுத்த நாள் வந்து நம்ம ஃபைசல் வெளிநாட்டுல இருந்து ஃபோன் பண்றான். அப்போ ஃபைசல்கிட்ட வந்து எல்லா காரியத்தையுமே வந்து சொல்றாப்புல அம்மாவுடைய இது காரணம் இதுதான் அப்படிங்கும் போது ஃபைசலுக்கும் புரிஞ்சுக்கிட்டு சரிம்மா நம்ம ஊருக்கு வந்தா பார்த்து கூட அப்படிங்கிற ஃபைசல் மனசுல வந்து அது மாதிரி ஃபைசல் 2 3 மாசம் போகுது. 2 3 மாசம் அம்மாவுடைய நடவடிக்கையில எந்த மாற்றமே இல்லை. அதே போலதான் இருக்குது. ஃபைசலும் ஊருக்கு 3 மாசம் கழிச்சு ஊருக்கு வந்துடுறான். ஊருக்கு வந்தவொடனே சரி காலம் வரும்போது அம்மாவோட வந்து இவனும் பேசணும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மூலமா அம்மாவுடைய இதை வந்து மாத்தணும் கேரக்டரை வந்து மாத்தது கூட முயற்சிக்கிறேன். அது போல ஒரு நிகழ்வு வருது. இவட அக்கா பையனுக்கு வந்து பொண்ணு பாக்குறாங்க. பொண்ணு வந்து அமைஞ்சிச்சு ஒரு இடத்துல பொண்ணு அமைஞ்சிச்சு. அந்த ஊர் கழிச்சு பொண்ணு அமைஞ்சிச்சுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளை பாக்கிறதுக்கு வந்து அந்த வீட்டுக்கு வருவாங்க. பொண்ணு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுல வருவாங்க. வந்த உடனே வந்து அவங்க வந்து பேசுறாங்க இதே மாதிரி வந்து இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் உங்களுக்கு விருப்பமா இல்லைங்கிறது. அப்ப அம்மா அங்க இருக்காங்க. ஃபைசல் தான் முன்னிறுத்தப்படுறாங்க. அந்த ஆமினாவோட தம்பி ஃபைசல் வாப்பாவுடைய பாப்பா இல்லாதனால வந்து ஃபைசல் வந்து அங்க முன்னிறுத்தப்படுறாப்புல. அப்ப எல்லாமே வந்து பேசிட்டு இருக்காப்புல. அவ பேசிட்டு இருக்கும்போது வந்து அங்க வந்து ஒரு இது நடக்குது. ஒரு அம்மா வந்து சொல்றாங்க அந்த வீட்டுல வந்து நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு பூ மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. அந்த தேங்காய் அத மாதிரிலாம் ஒரு பண்ணும்போது கொடுப்பாங்கல்ல அது கொடுத்த உடனே ஃபைசல் ஊது நீ வேங்குப்பா அப்படிங்கிறாப்புல. ஃபைசல் அந்த சாக்க வச்சா ஃபைசல் நான் வேங்காமா அம்மா நீ போய் வேங்குமா அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லாத்துக்குமே வந்து தெரிச்சாது என்ன இது ஃபைசல் வேங்க சொன்னா இவனம்மா வந்து வேங்க எல்லாருமே முழிக்கிறாங்க. திட்டமிட்டு நடந்தா வந்து முன்ன வந்து ஒண்ணு நடக்கும் இது செய்யலாம் செய்வன திட்டமிடாத வந்து ஃபைசல் சொல்லணும்னு எல்லாருக்குமே வந்து இதாயிடுச்சு. பட் யாராலும் இந்த சமயத்துல ஒன்றும் சொல்ல முடியல. அப்போ உமா சொல்றாங்க இருக்கட்டும் அப்படின்னு இல்லை நீ போய் வேங்கம்மா உன்னை விட்டா பிரியாள் யார் இருக்காருன்னு அம்மா அப்பவே வந்து அதை போய் வேங்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் அது அதே வந்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா போயிடுது. அப்போ அடுத்த நாள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். எப்படின்னா நிச்சயதார்த்தம். அதுக்கப்புறம் வந்து ஊர் வழக்கப்படி வந்து பால் பழம் கொடுப்பாங்க. அந்த பால் பழம் கொடுக்கும்போது வந்து இவங்களை வந்து புறக்கணிச்சாங்களா பால் பழம் கொடுக்க போகாம வீட்டுல வச்சதால அம்மாவை சொல்றான் நீ தான் வந்து நாளைக்கு வந்து பால் பழத்தை வந்து நீ தான் அந்த செம்பை வந்து பால் செம்பை வந்து நீ தான் தூக்கிட்டு போகணும். இல்லப்பா நான் போக மாட்டேன். இல்லம்மா நான் சொல்றேன் நீ தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பழைய இதை எடுத்து கொடுக்குறாங்க. அப்படின்னா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு அப்படின்னா அந்த ரொம்ப நாளா வந்து உமா வந்து தலையில வந்து ஒரு துப்பட்டா கல்யாண வீடோ எந்த ஃபங்க்ஷன்ல அம்மா வந்து படுஜோரா ரெடி ஆவாங்க பொண்ணுக்கு ஈக்குவலா ரெடி ஆவாங்க. அவ சொல்றாப்ல சேலையை வந்து அப்படி நல்ல கெட்டி நான் பவுடர் பான்ஸ் பவுடரு கேட்டு கண்மை போட்டு ஏன்னா நல்ல துப்பட்டாலாம் போட்டு நல்ல பொண்ணுக்கு ஈக்குவலா ரெடி ஆவாங்க. அப்ப எல்லாருமே கேள்வி பண்ணுங்க பொண்ணு ரெடி ஆயிடும் நீ ரெடி ஆக மாட்டேமா அப்படின்னா தான் அவங்க வந்து ஒரு இதுக்கு வருவாங்க. அப்ப அதுக்குன்னு அந்த மாதிரி நிகழ்வுக்கு போடனே ஒரு துப்பட்டா வச்சிருக்காங்களாம். அந்த துப்பட்டா எப்படின்னா வந்து ஒரு வெள்ளை கலர்ல இருக்குமா வெள்ளை கலர்ல. ஏன்னா ஒரு லேவெண்டர் கலர் மஞ்சள் நிற பூக்கள் போட்டது இருக்குமா அந்த இது வந்து அது போல வந்து அந்த துப்பட்டால வந்து விளிம்பு வந்து அந்த நிலா போல வந்து ஒரு சிவப்பு கலர்ல வந்து அடிச்சிருக்கும். அந்த துப்பட்டாய்க்கு ஒரு நல்ல வர்ணனை கொடுக்குறாரு. ஏன்னா அந்த இது வந்து அந்த துப்பட்டா போட்டு போனா அம்மா அவ்வளவு அழகா இருப்பாங்களாம். குண்டெல்லாம் போட்டு கிளிப்பெல்லாம் வச்சு அத மாதிரி வந்து அழகா இருக்குமா. அது மாதிரி போட்டு அதுக்கு அவ சொல்றானா அம்மா நாளைக்கு நான் அதை வந்து போட்டு போகணும் நீ எடுத்து வைன்னு சொல்லி அம்மா கையால துவைச்சு அதை வந்து துவைச்சு போடுறாங்க. அதை பறக்கும் போது அதை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ரெக்க கட்டி பறக்குது. அந்த காத்துல வந்து அந்த துப்பத்தா பறக்கிறது இவங்க மனசுல வந்து சந்தோஷம் அப்படி பறக்கிற மாதிரி ஒரு வர்ணனையா எழுதியிருப்பாரு. அந்த இது வரிகளை படிச்சாலே அவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஒப்பனம் வந்து பயங்கரமா இருக்கும். அது படிச்சா வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆவீங்க. அப்போ கல்யாண வீடு வந்து அந்த சம்பவம் நடக்குது. அப்ப அடுத்த நாள் வந்து அம்மா கையில கொடுத்துதான் வந்து நீங்க தான் போகணும்
அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே சொல்லி அந்த அம்மாவை வந்து முன்னிறுத்தி சொல்லும்போது அந்த இது அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பீரோல கிடந்த இது வந்து திரும்ப வேலை வந்துச்சு. அதை பார்த்துட்டு வந்து அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். பழைய அம்மாவும் வந்து இன்னும் வந்து திரும்ப வந்துட்டாங்க. இது நேரத்தை கருதி இதோட முடிச்சுக்கிறேன். இதை மின்னிதழில் வந்து இலவசம் வந்து எல்லாருமே இது பண்ணி படிச்சுக்கலாம். நீங்க படிங்க. இந்த காலத்தோட கருத்தும் அந்த இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்க.